பவர் ஸ்டார் இந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற ஒரு படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையால சந்தானத்துக்கூட சேர்ந்து பவர் ஸ்டார் பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருப்பாரு. நிறைய காமெடி பண்ணியிருப்பாரு. பவர் ஸ்டார் இப்போ நம்ம தமிழ் சினிமாவை விட்டு போயிட்டாரு. ரீசன் 2 காரணங்க. ஒன்று, பவர் ஸ்டாருக்கு இந்த முதுகு இருக்குல்ல, பயங்கரமா முதுகு வலி, ரத்த அழுத்தம். அதனால பவர் ஸ்டார் உடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்கா இருந்தாரு. இந்த முதுகு வலி, ரத்த அழுத்தம் வந்ததுனால ரொம்ப ஒல்லியா இருக்காரு. 2வது காரணம், பவர் ஸ்டார் இந்த கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது. நிறைய சர்ச்சைகள்ல சிக்கிறாரு. இப்போ பவர் ஸ்டாரை கடத்தி வச்சு ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா 90 லட்சம் கொடுத்தாதான் உன் ஹஸ்பண்டை நாங்கள் வெளியே விடுவோம் அப்படின்னு ஒரு கும்பல் கடத்தி வச்சுட்டு அவங்க பவர் ஸ்டாரோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகளை சிக்கிறதுனால பவர் ஸ்டாருக்கு பட வாய்ப்பை யாருமே தமிழ் சினிமாவில். சரி, இப்போ பவர் ஸ்டார் என்ன பண்ணியிருக்காருன்னா, ராமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் முனியசாமி அப்படிங்கிறவர்கிட்ட 14 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. எதுக்கு 14 லட்சம் கடன் வாங்கினாருன்னா, பவர் ஸ்டாரு இந்த விரால் மீன் இருக்குல்ல, அந்த விரால் மீன் பண்ணையை வைக்கிறதுக்காக 14 லட்சம் இந்த முனியசாமிகிட்ட இருந்து பவர் ஸ்டார் கடன் வாங்குறாரு. அந்த பணத்தை திருப்பியும் கொடுத்துட்டாரு பவர் ஸ்டார். அது எப்படின்னா, இந்த போலி செக் இருக்குல்ல, அந்த போலி செக்கில் கையெழுத்து போட்டு 14 லட்சம் கொடுக்குறாரு பவர் ஸ்டார். அந்த முனியசாமி கண்டுபிடிச்சிட்டார், இது போலி செக்கு, இதுலேருந்து பணம் எடுக்க முடியாது அப்படின்னு. அந்த முனியசாமி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பவர் ஸ்டார் மேலே கேஸ் போட்டார். கேஸ் நடக்குதா? அந்த கேஸில் பவர் ஸ்டார் என்ன சொல்கிறாருன்னா, நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, ஆஃப்டர் ஆல் நான் ஒரு போலி செக்கு தானே போட்டு கொடுத்தேன், எனக்கு இப்போ பட வாய்ப்பு நிறையா இருக்குது, தகிடு தத்தம், முருங்கைக்காய், அப்புறம் இன்னும் 2-3 படம் என் கையில் இருக்குது. இந்த படம்லாம் நடிச்சுனா என் கையில் நிறையா பணம் வரும், அதனால் இந்த 14 லட்சம் எனக்கு சிம்பிள், நான் ஈஸியாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பவர் ஸ்டார் என்னைய நிறைய பேர் என்னைய கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க, நிறைய பேர் பயங்கரமாக திட்டுறாங்க, நான் அவங்கக்கிட்ட அதான் சொல்லுவாங்களே மான நஷ்ட ஈடு அப்படின்னு அமௌண்ட் வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பவர் ஸ்டார், நான் நிறைய பேர்த்த தமிழ் சினிமாவில் சிரிக்க வச்சிருக்கேன், அதெல்லாம் என்னைய கெட்ட பேர் வாங்க வைக்கிறதுக்காகவே என் மேலே நிறைய பொய் கேஸை போட்டு என் பேரை டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பவர் ஸ்டார் சொல்லியிருக்காரு.